பிஜேபி இருக்கிறதுனாலதான் வரமாட்டேன்றாங்க. இந்த 9th ஹவர்ல ஏதேனும் பிஜேபியை கழட்டி விட்டு தாவேகா, நாம் தமிழர் அந்த மாதிரி ஏதாவது திட்டம் அப்படி ஏதேனும் இருக்கா? இன்னொரு பிடிமானம், நல்ல பிடிமானம் கிடைச்சா இருக்கிற பிடிமானத்தை விட்டுறலாங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்காது. இல்லையா? இருக்காது. ஆனாலும் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருதுன்றாரு. அது இன்க்ளூடிங் பிஜேபியோட சேர்த்துதான் அவர் சொல்றாரு. ஆமாமா. அதாவது இப்ப இவர் மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்களும் சரி, அமித்ஷாவுமே இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. சார், அண்ணாமலை இந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரா? அண்ணாமலை அவர் ஆங்கில சேனலுக்கு அவர் தலைவரா இருக்கும் போதே பேட்டி கொடுக்கிறார். இப்ப இருக்கிறத கூட விட்டுருங்க, தலைவரா இருக்கும்போது பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு கேள்வி கேட்கப்படுது. நீங்க பிரச்சனை பண்ணனாலதான் அதிமுக கூட்டணி உடஞ்சிருச்சுன்றாங்க. இப்ப வரப்போற சட்டசபை தேர்தல் என்ன பண்ணி போறீங்கும் போது, எங்களுடைய ஒரே பிரதான நோக்கம் திமுகவை ஆட்சி கட்டையிலிருந்து அகற்றுறதுதான். அதுக்காக என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சரி, இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி தான் 2026 முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷாவும் சொல்ல மாட்டேன்றாரு தான் பிரச்சனை, அண்ணாமலையும் சொல்ல மாட்டாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு. அதான் நான் சொன்னேன். இல்ல, இதுதான் விவாதமாயிட்டு இருக்கு சார். இல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஏப்ரல் 11 தீர்க்கமா சொல்றாரு அமித்ஷா. எப்படி ஆல் இண்டியா என்டிஏக்கு மோடி தலைவரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னாவே என்ன அர்த்தம்? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அர்த்தம். அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், வேற யாரும் இல்ல. வெளிப்படையாவே சொல்லிடலாம். சொல்லிட்டாருன்றேன் நானு. சொல்லிட்டாரு அவர் ஏப்ரல் 11 சொல்லிட்டாரு.